தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் விஷால் அணியினர் சேலத்தில் நாடக நடிகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இதைத் தொடர்ந்து நடிகர் விஷாலோடு நம் செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். சேலத்துல இப்ப நாடக நடிகர்களை சந்திச்சிருக்கீங்க. இங்க எந்த மாதிரியான ஆதரவு, எந்த மாதிரியான எழுச்சி கிடைச்சிருக்கு? இல்ல ஆதரவு, இது 2வது முறை சேலம் நாடக நடிகர்களை சந்திக்கிறது. ஆதரவு வந்து இப்போ நீங்க பாத்தீங்க இந்த கூட்டம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஏன்னா வெக்கமா இருக்காது திரும்ப திரும்ப சொல்றது. யாருமே ஃபேன் கிளப் மெம்பர்ஸ் இல்ல, எல்லாம் உறுப்பினர். சேலம் நாடக நடிகரோட உறுப்பினர், நடிகர் சங்கத்தோட உறுப்பினர்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மெம்பர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இது வந்து நாங்களாம் சேர்த்து வச்ச கூட்டம் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு அவங்க உணர்றாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த பாண்டவர் அணி கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்றது அவங்க உறுதியா இருக்காங்க. ஸோ அக்டோபர் 18 முறையா வந்து ஓட்டு பதிவு பண்ணுன்றது தான் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அவங்களும் வந்து இந்த போஸ்டல் ஓட்டில் நிறைய முறைகேடுகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அது முறையாக வந்து அவங்களோட ஓட்டு எந்த வகையிலும் பறிக்காம அவங்களே சைன் பண்ணி அவங்க ஓட்டு போடணும்ன்றது அவங்களோட நோக்கம். அதுதான் நடக்க போகுது. இந்த அளவுக்கு ஆதரவு, இந்த அளவுக்கு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்க இருக்க பட்சத்தில் பல்வேறு விமர்சனங்கள் உங்களை பத்தி வந்துட்டு இருக்கு அந்த தரப்புல இருந்து. அது குறித்து உங்களோட கருத்து என்ன? நான் ஒன்று சொல்றேங்க, மனசுல இருந்து மனசார பண்றேன், மனசார எல்லாரும் பண்றாங்க. ஓகே, நான் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன விட்டுரு. நான் எலெக்ஷன்ல நான் வந்து நின்று அந்த பதவியில் அந்த சேர்ல நாற்காலில் உட்கார்றதுக்காக இல்லை, அந்த நாடக நடிகர்கள் உட்பட அத்தனை நடிகர்களோட வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்காக தான். இது வந்து இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவன் எங்கிருந்து வந்தான் அப்படி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைங்க. அக்டோபர் 18 எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க போறோம், அதான் உறுதி.